Hi students, welcome to Adarsh Vidyalaya Educational Institution online class. Plus 2 Maths Chapter 3 Theory of Equations. Exercise 3.3. First question. Solve the cubic equation 2x cube minus x squared minus 18x plus 9 is equal to 0 if sum of two of its roots vanishes. இந்த cubic equationல sum of two roots என்னவா இருக்குது, ஜீரோவா இருக்குது. அப்படி ஜீரோவா இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஆல்ஃபா, பீட்டா, காமா ஆர் 3 ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதில் சம் ஆஃப் டூ ஆஃப் இஸ் ரூட்ஸ் வேனிசஸ் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு 2 ரூட்ஸோட சம் ஜீரோவாக எடுத்துக்கிட்டா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, given cubic equation is 2x cube minus x squared minus 18x plus 9 is equal to 0. Let alpha, beta, gamma be the roots of equations. இது இந்த cubic equation உடைய ரூட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது இதோட sum of the roots alpha plus beta plus gamma, alpha plus beta plus gamma அப்படிங்கிறது minus coefficient of x squared term by coefficient of x cube term. அப்போ ஃபார்முலா படி minus of minus 1 by 2. இப்போ minus minus plus 1 by 2. Alpha plus beta plus gamma is equal to 1 by 2. Use sum of the roots. Next, sum of the product of the two roots at a time. Alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to C by A, அதாவது minus 18 by 2, minus 18 by 2 minus 9. Product of the three roots, product of three roots alpha, beta, gamma minus coefficient of constant term by coefficient of x cube term, so minus 9 by 2. Given sum of the two roots vanishes, that means is equal to 0. Substituting in equation 2, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 0 ஆயிருமா? அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 1 by 2. காமா இஸ் ஈக்குவல் டு 1 by 2. நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் ஆல்ஃபா அண்டு பீட்டா, substituting in equation 3, தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது காமாவோட வேல்யூஸு. Substituting equation 3, we get alpha beta plus beta gamma plus gamma alpha. இதில் இந்த காமா அப்படிங்கிறத காமா எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? காமா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. பாருங்கள், இதில் இந்த காமா எடுத்தோம்னாக்கா ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா இருக்கும். அப்போ காமா ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா plus
பீட்டா இன்ட்டு இங்கே காமாவோட வேல்யூ 1/2 அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே காமாவோட வேல்யூ என்னது 1/2 சப்ஸ்டிட். அப்போ 1/2 காமா எடுத்துலாம். அப்போ 1/2 ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றாங்க. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது 0 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9 வரும். ஏன்னா இது 0 ஆயிரும்ல. அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -9. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் பீட்டா. புட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா. ஸோ மைனஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா மைனஸ் பீட்டா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு -9. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ பீட்டா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. So the beta having 3 and -3. If beta is equal to 3, alpha equal to -3. Beta equal to -3, alpha equal to +3. Because alpha equal to minus beta. We give beta value negative, alpha value positive. Beta value positive, alpha value negative. So the roots of the equations are -3, +3 and 1/2. Alpha is -3, beta is 3, gamma is 1/2. In other words, you write 3, -3, 1/2. If alpha is +3, beta is -3. Okay, that's all. Next problem. Question number 2. Solve the equation 9x cube minus 36x squared plus 44x minus 16 is equal to 0 if the roots form an arithmetic progression. இந்த cubic root, அதாவது cubic polynomial இருக்குது. அப்போ 3 roots இருக்கும். அந்த 3 ரூட்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மில் இருக்குது, ஏபி ஃபார்மில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. த கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் 9x cube minus 36x squared plus 44x minus 16 is equal to 0. Next, given roots of the equations are AP. அவங்க கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் அது ஏபி ஃபார்மில் இருக்குது. அப்போ நாம் அந்த ரூட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, let the roots be a minus d, a plus d. When we say the roots are in AP, the common difference are equal. Here a minus d, a plus d. Here common difference is d. Okay. Sum of the roots. The roots பார்த்துக்கோமா இல்லையா, a minus d, a and a plus d. இதோட sum of the roots a minus d, a plus d minus b by a. minus bங்கிறது minus of minus 36, a equal என்ன இருக்குது 9. So minus of minus என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 9 how many times, 4 times, right? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆயிருமா, ஏ 1a 2a அண்டு 3a. ஸோ 3a ஈக்குவல் டு 36/9 சிம்ப்ளை பண்ணோம்னா 4 கிடைக்கும். ஸோ a ஈக்குவல் டு 4/3. a is equal to 4/3. Next, product of the roots. a minus d into a plus d is equal to minus of the constant term by quotient of x cube term. So minus minus cancel, so plus 16 by a of a squared minus
d squared. Here a equal to 4 by 3 of 4 by 3 the whole square minus d squared, that is equal to 16 by 9. The 4 by 3 going to right hand side, 3 by 4, 3 by 4. Here the 3 and 9 strike out பண்ணோம்னா 3 கிடைக்கும். So இந்த 4 இந்த 16 strike out பண்ணா 4. So 4 by 3. Next the minus d square going to right hand side plus d squared. The 4 by 3 going to left hand side minus 4 by 3. So d squared is equal to 16 by 9 minus 4 by 3. The LCM 9 and 3 is 9. The LCM 9. So d squared is equal to 4 by 9. Then d equal to square root of 4 by 9. D equal to square root of 4 by 9. But d equal to plus or minus 2 by 3. When d equal to 2 by 3, the roots are a minus d, comma a plus d. What is a? 4 by 3. What is d? 2 by 3. Next a is 4 by 3, a plus d, 4 by 3 plus 2 by 3. 4 by 3 minus 2 by 3, 4 minus 2, 2 by 3. 4 by 3, 4 plus 2, 6 by 3. After simplify we get 2 by 3, 4 by 3 and 2. When d equal to 2 by 3. Suppose the d equal to minus 2 by 3, then that is also same result. When d equal to minus 2 by 3, the roots are a minus d, a and a plus d. What is a? 4 by 3 minus of minus 2 by 3, because d equal to minus 2 by 3, comma a 4 by 3, comma a plus d, d is minus 2 by 3. Now simplify, minus minus plus 4 by 3 plus 2 by 3. Next 4 by 3. Next 4 by 3 minus 2 by 3. 4 plus 2, 6 by 3 and 4 by 3 and 4 minus 2, 2 by 3. Now simplify, we get 2 and 4 by 3, 2 by 3, as it is same. 2 comma 4 by 3 comma 2 by 3, when d equal to plus 2 by 3 and d equal to minus 2 by 3. Therefore, the record roots are 2 by 3, 4 by 3 and 2. Question number 3. Solve the equation 3x cube minus 26x squared plus 52x minus 24 is equal to 0. If it is, roots form a geometric progression. So previous problem என்ன பார்த்தோம் அப்படினாக்க arithmetic progression பார்த்தோம். இப்போ geometric progression. Solution. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்ப்போம். Given cubic equation is 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0. Given that the roots of the above equations are in GP form. Let the roots be a by r, comma a, comma ar. The given roots are GP, so the common ratios are equal. The roots of the common ratios are equal. That's why we take the roots b a by r, comma a, comma ar. The sum of the roots minus b by a
minus of minus 26 by 3, minus of minus plus, so plus 26 by 3. Here a is a common, so take a common, then 1 by r plus 1 plus 1 r, 1 into r. This is equation number 1. Sum of the product of the roots taken 2 at a time. Taken 2 at a time. A by r a plus a into ar plus ar into a by r, that is equal to 52 by 3. A squared by r plus a squared r plus a squared. R cancel. Here a into a squared by r, a into a squared r, a into a squared. Take a squared is a common, a squared common. A squared of 1 by r plus r plus 1 is equal to 52 by 3. This is equation number 2. Product of the roots a by r into a into ar, r cancel, so a into a cube, a cube is equal to minus constant term by quotient of x cube term, minus of minus plus 24 by 3. Now simplify, we get 8, a cube is equal to 8, a cube is equal to 8, then a is equal to 2. A is equal to 2. Substituting the value of a equal to 2 in equation number 1, then we have a of 1 by r plus 1. What is a? A is 2. 2 of 1 by r plus 1, that is equal to 26 by 3. The LCM r, 1 plus r square plus r is equal to 13 by 3. In the 2 26 is take up 13. So 13 by 3. Now cross multiply. 3 cross multiply 3 of 1 plus r squared. The r cross multiply 13 r. The 3 of multiply 3 r squared plus 3 r plus 3 minus 13 r. The right hand side கூடிய 13 r left side வரும்போது minus 13 r. The 3 r squared minus 10 r. The 3 r ஐயும் minus 13 r ஐயும் add பண்ணோம்னாக்க minus 10 r plus 3 is equal to 0. So multiply பண்ணாக்க 9 கிடைக்கணும், ஆட் பண்ணால் minus 10 வரணும், பாசிபிள். ஸோ 1 9s are 9, பட் இந்த மிடில் பார்த்தோம்னாக்கா minus 10 இருக்குது. ஸோ போத் நெகட்டிவ், மைனஸ் மைனஸ் என்ன வரும், இங்கே ப்ளஸ் வந்துடும். ஸோ ஆட் பண்ணாக்கா minus 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 3r squared minus 9r minus r plus 3 is equal to 0. ஸோ இதில் 3r அப்படிங்கிறது காமன். 3r of r minus 3, as it is same r minus 3, it is multiple of minus 1. Take r minus 3 is a common. 3r, the r minus 3 common எடுத்தோம் அப்படின்னாக்க பேலன்ஸ் என்னக்குது 3r minus 1, 3r minus 1. The product is equal to 0. That product is equal to 0. So if any one of the factor must be 0. So 3r minus 1 equal to 0 or r minus 3 equal to 0. 3r minus 1 equal to 0, then r equal to 1 by 3. R minus 3 equal to 0, then r equal to 3. When r equal to 3, the roots are formula a by r comma a comma ar. What is a? 2. What is a? 2. R 1 by 3 and a 2 and ar 2 into 1 by 3. 2 into 1 by 3.
So now simplify the 1 by 3 going to numerator 3 by 1. 2 into 3 6. Then 2 as it is same 2 into 1 by 3 2 by 3. When r equal to 3 a by r formula a by r a r. What is a? 2 r 3 a is 2 இங்கே AR A into R 2 into 3 2 3s are 6. So 2 by 3 2 and 6. Therefore the required roots are therefore the required roots are 2 by 3 comma 2 comma 6. Next question number 4. Determine k and solve the equation 2x cube minus 6x squared plus 3x plus k equal to 0. If one of its roots is twice the sum of the other two roots, if one of the roots as alpha is equal to twice the sum of other two roots that like beta and gamma, it is given. The roots இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த k ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Determine the k and solve the equations. k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? The equations solve பண்ணணும். எப்போ? If one of the roots is twice is equal to beta plus gamma. If one of the roots is twice the sum of the other two roots. Okay. Given cubic equation 2x cube minus 6x squared plus 3x plus k equal to 0. The roots are alpha, beta, gamma with the roots of the given equations. The sum of the roots alpha plus beta plus gamma is equal to minus quotient of x square term by x cube term minus b by a. So minus minus cancel, so plus 6 by 2 stack up பண்ணோம்னா 3. Next sum of the product of the two roots take at a time alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to quotient of x term by x cube term, so 3 by 2. Product of the roots alpha beta gamma is equal to constant term by coefficient of x cube term. So alpha beta gamma is equal to minus k by 2. Given alpha is equal to 2 of beta plus gamma. Substituting in equation 1 we get 2 into, actually first equation is alpha plus beta gamma, alpha plus beta plus gamma equal to 3, but alpha is equal to 2 of beta plus gamma. Substituting in equation number 1, then we get 2 of beta plus gamma plus of beta plus gamma, right? So 2 beta plus gamma plus beta plus gamma 3 of beta plus gamma, that is equal to 3. The 3 cancel, so beta plus gamma equal to 1, then gamma equal to 1 minus beta. Substituting the value of gamma is equal to 1 minus beta in equation 1, we get alpha plus beta plus gamma equal to 1 minus beta. So 1 minus beta is equal to
3. Here the minus beta plus beta cancel. So alpha plus 1 equal to 3. The 1 going to right hand side, 3 minus 1. So alpha is equal to 2. Substituting alpha equal to 2 in equation number 2. Alpha beta plus beta gamma, alpha beta plus beta gamma plus gamma alpha. Here alpha equal to 2. Substituting 2 beta, beta gamma and gamma alpha equal to 2 is equal to 3 by 2. So 2 beta plus beta gamma plus 2 gamma equal to 3 by 2. Okay. Here 2 beta, here gamma is a common. So gamma of beta plus 2. 2 beta plus 2 into 1 minus beta. We know that gamma equal to 1 minus beta. So into 1 minus beta. Then 2 beta, beta into 1 beta. Beta into 1, beta into 1, beta. Beta into beta minus beta square. 2 into 1, 2 minus 2 beta is equal to 3 by 2. Here the minus 2 beta plus 2 beta cancel. So minus beta squared plus beta plus 2 is equal to 3 by 2. Now multiply by 2 on both sides. So multiply minus 2 beta squared plus 2 beta plus 4 is equal to 3. இங்கே 2 ஆல் மல்டிபிள் இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இங்கே மல்டிபிள் ஆஃப் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த 3யை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 4 minus 3 1 minus 2 beta squared plus 2 beta plus 1 equal to 0. This is quadratic equation. Now solve quadratic equation formula. Now multiply by minus on both sides. 2 beta squared minus 2 beta minus 1 equal to 0. Formula quadratic equation solve பண்ணக்கூடிய formula என்னது? Beta is equal to minus b plus or minus b square minus 4ac that square root by 2a. Here a equal to 2, b equal to minus 2, c equal to minus 1. Now put this formula minus of minus 2 plus 2 plus or minus square of b square 2 squared 4 minus 4 a is 2 c is minus 1 by 2 into a 2 into 2 2 into 2 4 b square. The 4 2s are 8 minus or minus plus 8. So 4 plus 8 4 plus 8 12 12 square to 2 root 3 12 that is equal to 2 plus or minus square root of 12 by 4. So square root of 12 we write square root of 12 is equal to square root of 4 into 3. Square root of 4 into 3. 4 square root 2. So 2 root 3. Square root of 12 we write 2 root 3. 2 plus or minus 2 root 3 by 4. The numerator 2 is a common. The numerator 2 is a common. Take 2 common. Then
1 plus or minus root 3 by 2, the beta having 2 roots. When beta is equal to 1 plus root 3 by 2, we have gamma equal to 1 minus beta. Then gamma is equal to 1 minus beta. Beta value 1 plus root 3 by 2. Then we write 1 minus 1 by 2 minus root 3 by 2. So minus உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ என்ன வரும்? minus 1 by 2 minus root 3 by 2. 1 minus 1 by 2, 1 minus 1 by 2 plus 1 by 2 minus root 3 by 2. We write 1 minus root 3 by 2. Therefore, the roots are 2, 1 plus or minus root 3 by 2. Beta is equal to 1 minus root 3 by 2. We have gamma equal to 1 minus beta, where beta is 1 minus root 3 by 2. Minus 1 multiple minus 1 by 2 minus or minus plus root 3 by 2. Then gamma equal to 1 by 2 plus root 3 by 2. So 1 plus root 3 by 2, because the denominator are equal. So 1 plus root 3 by 2. Therefore the roots are 2, 1 plus or minus root 3 by 2. Substituting the values of alpha, beta, gamma in the equations, we get alpha, beta, gamma is equal to minus k by 2. What is alpha? 2. Beta 1 plus root 3 by 2. Gamma 1 minus root 3 by 2 is equal to minus k by 2. Here the 2 cancel. The right hand side 2, the left hand side denominator 2 is cancelled. Then finally we get 1 plus root 3 into 1 minus root 3, that is equal to k. This is like the form a plus b into a minus b form. A plus b into a minus b, a squared minus b squared. So 1 squared minus root 3 in the whole squared. So 3 is equal to minus k. 1 minus 3, 1 minus 3 equal to minus k. So 1 minus 3 minus 2. Minus 2 equal to minus k. Minus minus cancel. So k equal to plus 2. Okay, therefore the k equal to 2 and the roots are 2, 1 plus or minus root 3 by 2. Question number 5. Find all zeros of a polynomial x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x squared minus 39x plus 135. If it is known that 1 plus 2i and root 3 are 2 of its zeros, அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய 2 ஜீரோஸ் தெரிஞ்சது அப்படின்னா தெரிஞ்சிருக்குது. இதை வச்சு மற்ற ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைண்ட் ஆல் தி ஜீரோஸ். அதாவது ஜீரோஸ் மீன்ஸ் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ்னாலும் ஜீரோஸ்னாலும் என்னது ஒன்று தான். ஸோ மற்ற ஜீரோஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் 2 ஜீரோஸ், the remaining 4 zeros you can find. Okay, the equation of the given polynomial equation is x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x squared minus 39x plus 135 is equal to 0. Given that 1 plus 2i is a root, 1 minus 2i is also a root. Hence, by factor theorem, x minus of one of the root, x minus of another root. So, here the 1 plus I is one of the root. Now 1 minus 2i is also a another one root அப்படினு சொல்லி previous classல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஐடியா யூஸ் பண்ணி தான் இங்கே எடுத்திருக்கோம். 1 plus 2i is a root அப்படின்னாக்கா 1 minus 2i is also a root. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணுறான்.
x minus of 1 plus 2i and x minus of 1 minus 2i are factor of the given polynomial equations. ஓகே, அப்போது எக்ஸ் இது வந்து ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டராக இருக்குது அப்படின்னாக்க, தட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 + 2i இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 - 2i. இந்த மைனஸ் எவ்வளோ மல்டிபிள் பண்ணுறோம்னாக்கா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2i. இந்த மைனஸ் மல்டிபிள் பண்ணாக்கா எக்ஸ் மைனஸ் 1 + 2i. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, எக்ஸ் மைனஸ் 1 the whole square மைனஸ் ஆஃப் 2i in the whole square. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 the whole square மைனஸ் ஆஃப் 4i squared is equal to x minus the whole square 4 as it is same I square value minus 1. So minus of minus என்ன வருங்க plus 4 அப்படிங்கிறது. I squared value என்னது minus 1. 4க்கு முன்னாடி இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது ப்ளஸ் 4. ஸோ எக்ஸ் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 1 + 4. Then x square minus 2x plus 5. That is a factor of the given polynomial equation. X square minus 2x plus 5 is a factor of given polynomial equation. Divide the polynomial equation by x square minus 2x plus 5. Given polynomial equation this. Just we found the quadratic equation is x square minus 2x plus 5. Okay. First x power 6. x squared ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு x power 6 வரும், x power 4. ஸோ x power 4ஆல் இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும், x power 4 into x square x power 6 minus 2x power 5 plus 2x power 5. Now sign change, minus plus minus. So the x power 6 cancel ஆயிரும். minus 3x power 5லேருந்து 2x power 5 ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா minus x power 5 கிடைக்கும். இங்கே minus 5x power 4 minus 5x power 4 minus 10x power 4. The 22x cube as it is same. இப்போது இந்த x power 5 இருக்குது. இந்த x ஸ்கொயரோட எதை மல்டிபிள் பண்ணால் x power 5 வரும்னு பார்க்கணும். அப்போ அந்த x power 5 minus x power 5 x ஸ்கொயரால் டிவைட் பண்ணாலே நமக்கு கிடைச்சிடும். ஸ்ட்ரைக் அப் பண்ணால் 3. இப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் அந்த மைனஸ் எக்ஸ் கியூப்பால் என்ன பண்ணணும், இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது minus x power 5 and 2 minus of minus plus 2x power 4 minus 5x cube minus 5x cube. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த x power 5 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கே minus 10x power 4 இருக்குது, இங்கே ஒரு minus 2x power 4 இருக்குது, minus 12x power 4. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 5x cube இருக்குது, இங்கே 22x cube 27x cube. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 39x ஸ்கொயரை கீழே டவுன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 12x power 4 minus 12x power 4 இந்த x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். என்ன வருது பாருங்கள், இங்கே 2 வருதா, அப்போ minus 12x ஸ்கொயரா, அப்போ அந்த minus 12x ஸ்கொயரை இங்கே எடுத்துக்கணும். இந்த minus 12x ஸ்கொயரை இந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி எங்கே எடுக்கணும், இங்கே எழுதணும். எனது மைனஸ் அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 12x ஸ்கொயர்டு minus 12x power 4. அடுத்தது 12 into 2 plus 24x cube, 12 into 5 minus 60x squared அப்படின்னு கிடைக்கும்.
இப்போது இங்கே என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ் இருந்தாக்க ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இப்போ என்ன வரும், 12x⁴ 12x⁴ கேன்சல் ஆகிரும். 27லேருந்து 24 லெஸ் பண்ணிட்டோம்னாக்க என்ன வரும், 3x³ அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 60 மைனஸ் 39x வரும். அப்போ 21x². இந்த மைனஸ் 39xை இங்கே டவுன் பண்ணணும். ஸோ அப்போ 3x³ நமக்கு இங்கே கிடச்சிருக்குது. இப்போ இதை இந்த x² என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 3x இருக்கும். அந்த 3xை இங்கே எடுத்துக்க வேண்டியதான். அந்த 3xோட இந்த ஃபேக்டரை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி எங்கே எழுதணும், இங்கே எழுதணும். ரைட்டா? அப்போ 3x³ பாருங்கள், 3x × x², 3x³. அடுத்தது 3x × -2x -6x². அடுத்தது 3x × 5 15x அப்படின்னு. இப்போது இங்கே என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ பாருங்கள், இந்த 3x³ 3x³ என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். 21x² + 6x² 27x² அப்படின்னு கிடைக்கும். இந்த 39x ஒரு 15x -54x. அடுத்து இந்த 135ஐ டவுன் பண்ணணும். ஓகே, இப்போ அசிலி செய்யும் மறுபடியும் அதே மாதிரி தான். இங்கே 27x² இருக்கா, 27x² x² டிவைட் பண்ணணும். இந்த x² என்ன பண்ணுதை, டிவைட் பண்ணணும். கேன்சல் பண்ணோம்னா 27 தான் ரிமைனிங் இருக்கும். அந்த 27ஐ இங்கே எடுத்துக்கிறோம். அந்த 27 வச்சு இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன பண்ணணும், எழுதணும். இப்போ பாருங்கள், 27 × x², 27x² மைனஸு 54x. நெக்ஸ்ட்டு 5 × 27 135. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகிருமா. அப்போ ஈக்குவல் என்னது, 0. ஓகே, இப்போது இந்த 4th டிகிரி பாலினாமியல் ஒன்று நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதே இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணும்போது ஒரு 4th டிகிரி பாலினாமியல் கிடச்சிருக்குது. அடுத்து இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, √3 இஸ் எ ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா. அப்போ √3 இஸ் எ ரூட் அப்படின்னா -√3 இஸ் ஆல்சோ என்னது, ரூட். √3 இஸ் எ ரூட்னாக்க -√3 இஸ் ஆல்சோ எ ரூட். அப்போ x - √3 × x + √3 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டராக இருக்கும். அப்போ டு ஃபைண்ட் என்னது, ரிமைனிங் ரூட்ஸ். ரிமைனிங் ரூட்ஸை இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ x - √3 x + √3னா என்னது, a - b a + b ஃபார்மில் இருக்குது. அப்போ a² - b²னாக்க x² - 3. அப்போ இந்த x² - 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த சேம் ஐடியா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த x⁴ இந்த x² டிவைட் பண்ணோம்னா x² கிடைக்கும். அந்த x² தான் என்ன பண்ணுறோங்க, எடுத்துக்கிறோம். அந்த x²ங்க எடுத்துக்கிறோம். இப்போ x² × x² என்னது, x⁴. ஓகே, அப்போ x⁴ இது சைன் சேஞ்ச் பண்ணால் 2 நேரம் கேன்சல் ஆகிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 3யும் x² பண்ணோம்னாக்கா -3x². -3x². அப்போது இந்த x³ அப்படியே வரும். -12x²லேருந்து -3x² ஆட் பண்ணோம்னா ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ணி இங்கே ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும், 12லேருந்து 3 லெஸ் பண்ணுறோம்னாக்கா 9x² அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், x³ -x³ கிடைச்சிருக்குது. -x³ இந்த x² டிவைட் பண்ணிட்டோம்னா -xன்னு வரும். அந்த -x தான் இது. இந்த -xஆல் இந்த ஃபேக்டரை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். -x × x² என்னது, -x³. அடுத்து -+3x. ஏன்னா x² டேர்ம் இல்லை, அதனால் இது என்னது அப்படியே விட்டோம். அதாவது 0ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்க, +0. இப்போ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் வரும், இங்கே என்ன வரும், மைனஸ் வரும். இப்போ இது 2 கேன்சல் ஆகிரும். -9x² அப்படியே கிடைக்கும். இந்த -3x அப்படியே இருக்கும். இந்த +3x இங்கேருந்து உள்ளது இப்படி இருக்கும். இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே -9x² இருக்குது. -9x². இப்போது 9x² x² டிவைட் பண்ணோம்னாக்க
9x ஸ்கொயர்டை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி -9 வரும். இப்போ -9ஆல் மல்டிபிள் பண்ணாக்கா -9x ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 27 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதையும் கேன்சல் ஆகி இதையும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு இன்னொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது எக்ஸ் ஸ்கொயர் -x -9 அப்படின்னு சொல்லிட்டு. Therefore, the remaining two roots are got by solving the equation x square -x -9 equal to 0. So, x equal to 1 plus or minus அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்ல அதை தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். x equal to 1 plus or minus square of -1 the whole square -4 1 into -9 by 2. ஸோ மைனஸ் இங்கே நேரம் ப்ளஸ் ஆயிரும். 4 9s 36 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸோ 37. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் 37 by 2. Therefore the required roots are 1 plus 2i 1 minus 2i root 3 minus root 3 1 plus root 37 by 2 1 minus root 37 by 2.